வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Varieties. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்புருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்புருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு துவரம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2 சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 5லேருந்து 7 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை எண்ணெய் தடவின இட்லி பிளேட்டில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் துண்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சேர்த்து லோ ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு அதோட சாறை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துடலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொதிச்சு வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு செக் பண்ணிவிட்டு பத்தாட்டி சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்ச உருண்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பருப்புருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.